இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 2ஆம் வாரம் ஞாயிறு. நல்ல மாமனார் மாமியார். ஒரு குடும்பம் கோவிலாக வேண்டும் என்றால் அக்குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பணியை நன்கு ஆற்ற வேண்டும். குறிப்பாக மாமனார் மாமியார் இருவரின் ஆளுமையும் உறவை சிதைக்க செய்யும், செழிக்கவும் செய்யும். தோபித்து நூலில் வரும் தோபித்து, அண்ணா, ரகுவேல், எதினா தம்பதியர் சிறந்த மாதிரிகளாக விளங்குகின்றனர். பாசம் நிறைந்தவர்கள். நெடுநாள் கழித்து தம் உறவினரின் மகளான தோபியாவை காணும் ரகுவேல் மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தனர். தம்பி, உனக்கு மங்களம் உண்டாகுக. நீ ஒரு நல்ல சிறந்த தந்தையின் மகன். தர்மங்கள் செய்யும் நேர்மையான ஒரு மனிதர் பார்வையை இழந்தது எத்துணை துயரமான செய்தி என்று கூறி தம் உறவினர் தோபியாவின் தோள் மீது சாய்ந்து அழுதார். தோபித் 7:7. இப்படித்தான் தோபித்து நூல் ரகுவேலை அறிமுகப்படுத்துகிறது. எந்த உள்நோக்கமில்லாத உண்மை பாசறைந்த ஒரு உறவினராக காட்சி தருகிறார் ரகுவேல். ரகுவேலின் மனைவி எதினாவும் தோபித்துக்காக அழுதார். இவ்வாறு தாங்கள் தோபியாவின் வருங்கால மாமனார் மாமியார் என்பதை அறியாமலேயே அவர் மீது பாசம் பொழிகின்றனர். இத்தம்பதியர் பாராட்டுக்குரியவர்களே, நேர்மையானவர். தோபியா ரகுவேலிடம் அவர் மகள் சாராவை தனக்கு மனம் முடித்து தர வேண்டும் என்று கேட்டபோது ரகுவேல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனம் செய்து கொடுக்க முன்வரவில்லை. மாறாக தன் மகளின் கடந்த கால துயர்நிலையை மறைக்காது வெளிப்படுத்தினார். தம்பி, உன்னிடம் ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன் என்று சொல்லி சாரா உறவினர்கள் 7 மனம் முடித்து கொடுக்கப்பட்டு 7 இறந்ததை தோபித் 7:9-12 துணிவுடன் பகிர்ந்து கொள்கிறார். ஆசி வழங்குபவர். தோபியா பிடிவாதமாக சாராவை மனம் முடித்து தருமாறு வற்புறுத்துகிறார். நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன், 7:11 என்று போராட்டம் நடத்துகிறார். அந்த காலத்திலேயே காதல் இத்துணை வலிமையானதாக இருந்திருக்கிறது பாருங்கள். எனவே ரகுவேல் தன் மகளை மனம் செய்து தர சம்மதிக்கிறார். அப்போது அவர் சொல்லும் வார்த்தைகள் பொன்னானவை. மோசேயின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மனம் முடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இனி நீ அவளுக்குரியவன், அவள் உனக்குரியவள். அவள் உனக்குரியவள். இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். விண்ணக ஆண்டவர் உங்களை காப்பாராக, உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக. தோபித் 7:11 என்னும் அவள் சொற்களில் பல செய்திகளை காண்கிறோம். ஒன்று, திருமணத்தின் புனித தன்மை. திருமணம் விண்ணகத்தில் உறுதி செய்யப்படுகிறது என்று முதலில் சொன்னவர் ரகுவேல் தான் என்பது வியப்பை தரவில்லையா? 2, திருமணத்தின் நிலைத்த தன்மை. இன்று முதல் அவள் என்றுமே உன்னுடையவள் என்பதன் மூலம் திருமணத்தின் முறிவுறா தன்மையையும் நீடித்த இயல்பையும் எடுத்துரைக்கிறார். திருமணம் ஒரு அருள் அடையாளம் என்னும் கத்தோலிக்க போதனைக்கு ஒரு அடிக்கல்லாக இதை நாம் காணலாம். திருமண ஆசீர். ஆண்டவரின் ஆசியின்றி திருமணம் வெற்றி பெறாது என்ற நம்பிக்கையில் ரகுவேல் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார். தந்தையாகும் மாமனார். திருமணம் நிறைவேறி 14 நாட்கள் முடிந்த பின்னர் தோபியாவும் சாராவும் நினைவே நகருக்கு திரும்பும் போது ரகுவேலின் பிரியாவிடை சொற்கள் நம்மை நெகிழ வைக்கின்றன. என் உடமையெல்லாம் பாதியை இப்பொழுதே எடுத்துக்கொள். உன் தந்தையின் வீட்டிற்கு நலமாக திரும்பு. நானும் என் மனைவி இறந்ததும் மற்றொரு பாதியும் உன்னை சேரும். அஞ்சாதே தம்பி,
நான் உனக்கு தந்தை, எதினா உனக்கு தாய். இனிமேல் என்றும் நாங்கள் உன்னுடனும் உன் மனைவியுடனும் இருப்போம். துணிவுக்குள் மகனே. தோபித் 8:21 என்று கூறினார். தம் உடைமைகளில் பாதியை தருவது பாராட்டுக்குரியது என்றால், அதன் பிறகும் உள்ள அவரது மனநிலை இன்னும் சிறப்பானது. நான் உனக்கு தந்தை, எதினா உனக்கு தாய் என்று மாமனார் மருமகள் உறவில் ஒரு புதிய பரிமாணத்தை அறிமுகப்படுத்துகிறார். எல்லா மாமனார்களும் இப்படி இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இனிமேல் என்றும் நாங்கள் உன்னுடனும் உன் மனைவியுடனும் இருப்போம். துணிவுக்குள் மகனே என்னும் ஊக்க உரையும் கவனிக்கத்தக்கது. சாராவை தன் மகள் என்று சொல்லாமல் என் மனைவி என்று சொல்வது எத்துணை ஆழமானது. இனி அவளை மகளாக பார்க்காமல் மருமகனின் மனைவியாக பார்க்கும் மனநிலை போற்றுதற்குரியதென்றும் மகளுக்கு அறிவுரை. நல்ல ஒரு மாமனார் தன் மகளுக்கு தரும் அறிவுரை வழியாக மருமகனின் குடும்பத்தை உயர்த்தும் காட்சியையும் தோபு நூலில் காண்கிறோம். ரகுவீர் தம் மகள் சாராவுக்கு தரும் பிரியா விடை அறிவுரையை பாருங்கள். மகளே, உன் மாமனாரின் வீட்டிற்கு புறப்பட்டு செல். என்று முதல் அவர்கள் உன் பெற்றோருக்கு ஒப்பானவர்கள். மன நிறைவோடு போய் வா. என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி நல்லதே கேட்பேனாக என்று கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். தோபி 10:12. இனி மாமனார் மாமியார் தான் உனது பெற்றோர் என்று சொல்வது எத்துணை வலிமையான உறவின் உத்தி. அதே வேளையில் மருமகன் தோபியாவை கட்டி தழுவியபடி, மருமகனை நலமுடன் போய் வா, உன் பயணம் இனிதே அமையட்டும். விண்ணக ஆண்டவர் உனக்கும் உன் மனைவி சாராவுக்கும் வளம் அருள்வாராக. நான் இறக்கும் முன் உன் குழந்தைகளை காண்பேனாக. தோபித் 10:11 என்று வாழ்த்துவதும் மிகவும் எடுத்துக்காட்டாய் அமைகிறது. மாமியாரின் பிரியா விடை வாழ்த்து. ரகுவீரின் மனைவி எதினாவும் தம் கணவருக்கு சற்றும் சளைக்காமல் தன் மருமகன் தோபியாவுக்கு வாழ்த்து சொல்கிறார். எதினா தோபியாவிடம், என் அன்புக்குரிய மருமகனை, ஆண்டவர் உம்மை நலம் பல முறை அழைத்து செல்வாராக. என் அன்புக்குரிய மருமகனை, ஆண்டவர் உம்மை நல்ல முறை அழைத்து செல்வாராக. நீரும் என் மகள் சாராவும் பெற்றெடுக்கும் குழந்தைகளை நான் இறக்கும் முன் காண்பேனாக. ஆண்டவர் திருமுன் என் மகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உன் வாழ்நாள் முழுவதும் அவள் கண் கலங்காமல் பார்த்து கொள்ளும். மருமகனை, மன நிறைவோடு போய் வாரும். இன்று முதல் நான் உன் அன்னை, சாரா உன் மனைவி, நம் வாழ்வில் எந்நாளும் வளமாக வாழ்வோமாக என்று கூறி அவர்கள் இருவரையும் முத்தமிட்டு இனிதே வழி அனுப்பி வைத்தார். இந்த பகுதியில் நம் கவனத்தை ஈர்க்கும் செய்திகள். 1. குழந்தை செல்வங்கள் கிடைக்கின்ற ஆசி. குழந்தை செல்வங்கள் கிடைக்க ஆசி. மகளை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டுகோள். இன்று முதல் தாயாக இருப்பதாக வாக்குறுதி. தோபித்து ஒரு மாமனாராக, நல்ல தந்தையாகவும் கணவராகவும் நூல் முழுவதும் வலம் வரும் தோபித்து 11ஆம் அதிகாரத்தில் நல்ல ஒரு மாமனாராகவும் தோன்றுகிறார். மகன் தோபியை அழைத்து வந்த மருமகளை எதிர்கொண்டு சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க்கை. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா. நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருகை. தோபியா 11:17 என்று வரவேற்றார். இதில் நம் கவனத்தை ஈர்க்கும் செய்திகள். மருமகள் கடவுளின் கொடை என்னும் பார்வை, மருமகளின் தந்தையை போற்றும் தாராள உள்ளம், தனது வீட்டை உன் வீட்டிற்குள் வா என்று அழைக்கும் பெருந்தன்மை, மருமகளின் வரவால் நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகியன வரும் என நம்பிக்கை.
தோபித்து நூலின் நாயகர்கள் ஒவ்வொருவருமே எடுத்துக்காட்டானவர்களாக அமைகின்றனர். சிறப்பாக மாமனாராக மாமியாராக நம்மை வியக்க வைக்கிறார்கள். தோபியா தம் வாழ்நாள் முழுவதும் தம் மாமனார் மாமியாரோடு நல்லுறவு கொண்டிருந்தார். எனவே தான் தம் தாய் இறந்ததும் தோபியா அவரை தம் தந்தையின் அருகில் அடக்கம் செய்தார். பின் அவரும் அவருடைய மனைவியும் மேதியாவுக்கு சென்றனர். அவர் தம் மாமனார் ராகுவேலுடன் எக்பத்தானாவில் வாழ்ந்தனர். தோபியார் 14:12 என்னும் தகவலை இறுதி அதிகாரத்தில் காண்கிறோம். எல்லா குடும்பங்களும் இப்படி வாழட்டும், குடும்பங்கள் கோவிலாகட்டும். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.